கைஸ் உங்ககிட்ட இருந்து எனக்கு திரும்ப ஒரு ஹெல்ப் வேணும். அது என்னன்னா, நேத்து நைட் அரௌண்ட் 11:30 இருக்கும். அப்பா திடீர்னு வந்து காருக்கு அடியில ஒரு சின்ன புறா இருக்குடா. அது என்னன்னு வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்த்தா ஒரு சின்ன புறா இருந்தது. இது பறக்க முடியுமா? என்னாச்சு? என்னன்னு தெரியல. சரி ஓகே புடிச்சு என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிக்க ட்ரை பண்ணேன். அது ஃபர்ஸ்ட்டு கையில மாட்டிச்சு. அது ரெக்கைய அடிக்கிறத பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு பயந்து விட்டுட்டேன். அப்புறமா அது அப்படியே அந்த பக்கமா ஓடி போயிடுச்சு காருக்கு. அப்புறமா அது ஸ்லோவா தான் நடந்து போச்சு. பறந்தும் போல. அப்புறமா கையில புடிச்சுட்டேன். ஆனா பார்த்தா ஒரு பக்கம் கண்ணு ஓப்பனே ஆவல. கண்ணு மேல ஏதோ கொஞ்சம் குண்டா வீங்கி இருந்தது. வாயில கொஞ்சம் பிளட் இருக்க மாரி இருந்தது. இல்ல இந்த மாரி புறா குட்டிக்கு வந்து வாய் இப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஒரு பக்கம் கண்ணு ஓப்பன்ல இருக்கு. ஒரு பக்கம் கண்ணு வந்து இந்த மாரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஏதாவது அடிபட்டுருக்குமா? இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமா? என்னன்னே தெரியல. ஸோ எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல போட்டு வை. நாளைக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கா குடுத்துடலாமா? இல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போலாமா? என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு நம்ம நிலா வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது ஒரு கேஜ் இருந்துச்சுல்ல, அந்த கேஜ்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா இந்த பேர்ட் நல்லா ஆக்டிவா இருக்குங்க. அது அடிபட்ட மாரியும் இருக்கு. ஆனா இன்ஃபெக்ஷன் ஆன மாரி இருக்கு. ஸோ நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போல. நிலாக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிற போதுன்னு. எனக்கு இந்த புறா பத்தி ஐடியாவே இல்ல. இது எப்படி வளர்க்கணும்? என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட நிலா இருக்கா. ஸோ நான் கேட்க வந்த ஹெல்ப் என்னன்னா, நல்லா புறா வளர்க்க தெரிஞ்சவங்க, இவங்கள வந்து எடுத்துக்கோங்க. நம்ம லொகேஷன் போரூர் தான். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டிஎம் பண்ணுங்க. நான் என் கான்டாக்ட் டீட்டெயில ஷேர் பண்றேன். பேசி முடியும்னா குடுத்துறலாம். இல்லன்னா நான் பக்கத்துல இருக்க பெட் ஷாப்ல கொண்டு போய் குடுத்துடலான்னு இருக்கேன். இவங்கள எப்படி வளர்க்கறது? இவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து அது குடுக்குறது தான் பெஸ்ட்டு. அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கேஜ்லேருந்து வெளிய வர ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அதனால முடியல. ஸோ அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் துணிய வச்சு மூடிட்டேன். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனா விட்டுட்டேன். ஸோ இத வளர்க்கணும்னு நெனைக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.